சட்டப்பேரவையில் வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னது பிறகுதான் வந்து இதுக்கான ஒரு திட்டம் இருந்திருக்கு, அது பிறகு அது கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து இந்த அரசுகிட்ட வந்து பொதுமக்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. எடுத்து எடிட் பண்ணப்பட்ட விஷுவல்ஸ் கொடுத்து தான் மீடியாஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் மிகப்பெரிய விமர்சனம். பாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியாகட்டும் அவருடைய வளர்ச்சியாகட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். டிவியில் காமிச்சிட்டீங்க, அவங்க டிவிலேருந்து எங்கிட்ட ரோட்டில் போகும்போது ஆளை காணா என்ன ஆகும்? ரோட்டில் போனால் சிவப்பு கொடி பறக்குது. திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பலரும் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு நீடிக்காது. முதல்ல நான் ஆட்டத்தை கழிச்சிட்டா தான் நிம்மதி வருன்ற மாதிரி ஒரு மனநிலையிலேயே வாழ்ந்துட்டேன். ஆலோசனைகளை வந்து இந்த அரசு ஏற்றுக்கொள்கிறதா, கூட்டணி கட்சியோட ஆலோசனைகளை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, பட்ஜெட் தயாரிப்பின் போது கூட தொழில்துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் முக்கியமான ஒரு பிரதிநிதிகள் வல்லுநர்கள்லாம் கூட்டு வந்து அவங்க ஆலோசனை கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கிறது. இப்போ நீ சொன்ன போல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது போல முதல் முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறது தாவேகா. அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கு குறைஞ்சபட்சம் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனையாவது கேட்டு நடக்கலாம் இல்லையா? அதுக்கான ஸ்பேஸை கொடுக்குறாங்களா அவங்க? இல்லை, நாங்கள் வந்து அவங்க ஒரு கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அது உள்ளே இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு அஜெண்டா, சிங்கிள் அஜெண்டா சப்போர்ட் பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 1. அவங்க மந்திரி சபை கூட்டணி கட்சி இருக்காங்க, அது தனியாக இன்னும் ஃபார்மேஷன் எதுவும் ஆகலை. லெஃப்ட் பார்ட்டி சப்போர்ட் சொல்கிறேன். நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டது போலன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இப்போ விவசாயிகள் பட்ஜெட் அவங்க சமர்ப்பிச்சாங்க. இப்போ நான் என்ன விவசாய பட்ஜெட்டில் 5 கோடி 6 2 கோடி 3 கோடிலாம் 500 பேருக்கு ஆடு கொடுப்பேன். இந்த நிதியே வந்து ஒரு கார்ப்பரேஷன் பட்ஜெட் மாதிரி இருக்குது, ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட் மாதிரிலே நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணோம். அப்புறம் என்னன்னா வந்து, நீங்க வந்து நெல்லுக்கு வந்து உரிய விலையை குடுக்கணும், கரும்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சோம். உடனடியா அவங்க கேட்டோன்னா, உடனடியா அனைத்து விவசாய சங்கத்தார்ல கூப்பிட்டு வச்சு பேசி, அப்புறம் வந்து கரும்புக்கும், நெல்லுக்கும் அவங்க வந்து விலை உயர்வை அறிவிச்சிருக்காங்க. அதாவது சாகுபடி அவங்க விவசாயம் வர. இது ஒரு முக்கியமான விஷயம். ஊக்கத்தொகை. ஊக்கத்தொகை. இப்ப நம்ம சட்டமன்ற கூட்டத்தில பட்ஜெட் இன்ன மண்டேலேருந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு துறை சார்ந்து வரக்கூடிய விவாதங்கள், அதில நம்ம ரைஸ் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த இஷ்யூல வந்து நாங்க பட்ஜெட்டு விவசாய பட்ஜெட் மட்டும் இல்லாம துறை வாரியான பட்ஜெட் வரும்போது, கேள்விகள் வரும்போது நம்ம அதுக்காக அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவா கோரிக்கைகள் குடுத்துருக்கோம். என்னென்ன கோரிக்கைகள் பார்த்து குடுத்துருக்கோம். இன்னும் சட்டமன்றத்தில எங்களுடைய இஷ்யூவ ரைஸ் பண்ணிருப்போம். சட்டமன்றத்தில ரைஸ் பண்ணும்போது அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றான்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்துன்னா, விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்து நாங்க வந்து கர்நாடகாக்கு போறேன்னாரு. போயிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தோட அந்த அவமானத்தை கூட தாங்கிக் கொள்ள தயார்னாரு. எங்க எம்எல்ஏ டக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன உங்க அவமானம் தமிழ்நாட்டுக்கு அவமான விஷயங்க. நீங்க அதெல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரெயிட்டா பேச இல்ல, சிபிஎம். இல்ல அதுலயுமே விமர்சனம் இருக்கு. என்னன்னா, இவர் வந்து கர்நாடகாவுக்கு போறது அப்படிங்கிறது ஊடகங்கள் வெளியான ஒரு செய்தியாக மட்டும் தான் இருந்துச்சு. அதாவது அதுவும் கசிந்த ஒரு தகவலா மட்டும் தான் இருந்துச்சு. எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் வந்து அறிவிக்கல. 3ஆம் தேதி வந்து அவர் வராரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து தகவலா சொல்றாரு. வரப்போறாரு அப்படி. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசு தரப்புல இருந்து அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகல. சட்டப்பேரவையில வந்து முதலமைச்சர் அவர்கள் சொன்னது பிறகுதான் வந்து இதுக்கான ஒரு திட்டம் இருந்திருக்கு, அது பிறகு அது கைவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை வந்து இந்த அரசுகிட்ட வந்து பொதுமக்களுக்கு இல்லை இல்ல, அப்படின்றாங்க. இல்ல. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இடத்துல நம்ம ரைஸ் பண்றோம். உள்ளர வந்து ம். இந்த விஷயம் சுட்டி காமிச்சாங்க. இப்ப நீங்க சொன்னது போனா, இப்போ இந்த இது தொழில் இன்வெஸ்ட்மென்ட் நடந்தது இல்லையா? ஆ. இப்போ முதல்வர் முதலீட்டாளர் மாநாடு மாநாடு. நடந்துச்சு. அப்போ கூட முதலீட்டாளர் மாநாடுக்கு செய்திகள் நிறுவனம் யாரும் அனுப்பல. குறிப்பா வந்து என்னன்னா, அந்த வீடியோஸ் என்னன்னா முன்ன என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அங்க இருந்து என்னன்னா ஊடகங்களுக்கு குடுத்துருவாங்க. ஒரு கனெக்ஷன் குடுத்துட்டோம்னா, எல்லா டிவியோ, தொலைக்காட்சியோ அவங்க வந்து அந்த கனெக்ஷன் வந்து லைவ் போட்டுருவாங்க. இதான் முன்னாடிது. ம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த என்னன்னா, அவங்க குடுக்குற வீடியோ ஒரு 30 நிமிஷமோ, 20 நிமிஷமோ எடுத்து குடுக்குறாங்க. அத வெட்டி அதாவது உள்ள இருந்து எடுத்து எடிட் பண்ணப்பட்ட விஷுவல்ஸ் குடுத்து தான் ம். மீடியாஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டைம்ல மிகப்பெரிய விமர்சனம் ஆச்சு. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே இல்ல. நீங்க வந்து கவர்ன்மெண்ட் யாருக்கா கவர்ன்மெண்ட்? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கும். ம். மக்களுக்கு என்ன சட்டமன்றத்தையே மொத்தமா காமிக்கும்போது இந்த மன்றத்தை காமிச்சா என்ன குறைஞ்சிட போகுது? நீங்க ம். கூட அக்ரீமெண்ட் போடுறதா இருக்கலாம். இப்போ ஈவன் அன்னைக்கு கூட என்ன கூட ஒரு மீடியா ஃப்ரெண்ட் சொன்னாரு, "சார் சிஎம் வந்து அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் விசிட் பண்ண போனார் சார். நாங்கலாம் போனோம். எங்கலாம் நிறுத்திட்டாங்க." அப்புறம் பார்த்தோன்னா, அவங்க டிபிஆர் அந்த டிபார்ட்மெண்ட் டிஐபிஆர் ஆமா. டிபிஆர்ல என்னன்னா, அவங்க ஒரு வீடியோ குடுக்குறாங்க சார். அந்த வீடியோ அப்ப சார் நாங்க கேமரா மேன்லாம் போறது. இதெல்லாம் நீங்கலாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டாரு. ம். உண்மையில வந்துன்னா ஊடகங்கள்ல நம்ம சட்டமன்றத்த ஒட்டுமொத்த அரசு நிகழ்வுகளையும் நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோட காமிச்சிட்டு இருக்கும்போது என்னன்னா, இந்த மாரி விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை தேவை. நாங்க சட்டமன்றத்தில ரைஸ் பண்ணுவோம் இத. ம். நம்ம நோக்கம் என்ன தெரியுமா சார்? பப்ளிக் முன்னாடி நாங்க பேசணும் சார். தி பாயிண்ட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு கட்சி நான் அப்படியே மாத்திருவேன்லாம் பண்ண முடியாது. மக்கள் அரசியல் மயமாகாம எதுவும் நடக்காது. அப்போ மக்கள் ம். அரசியல் மயப்படுத்துவதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள். சட்டமன்ற நிகழ்வு எல்லாரும் இப்போ நெறைய பேர் இப்ப நான் நீங்க ட்ரெயின்ல நான் போறேன். எல்லாரும் வந்து இப்போ வந்து முன்ன விட இப்போ வந்து என்னன்னா, என்ன நடக்குது? ஒரு அரசியல் நிகழ்வுல பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் நம்ம வந்து இருக்கிறத ம். பார்க்க முடியும்.
ஸோ அந்த வகையில் நம்ம பேசுவோம். ஸோ மாற்று அப்படிங்கிறதா வந்து மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஏற்கனவே திராவிட கட்சிகள் ஆண்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே இதை சொல்றாங்க. சில பேர் வந்து இது வந்து ஒன்லி திரைப்பட கவர்ச்சி அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. இதுல இந்த விமர்சனம் வந்து கூடுதலாக வந்து கொண்டே இருக்கிறது அரசு மேல. குறிப்பா வந்து சொல்ல போனோம்னா வந்து இப்ப நீங்களே சொன்னீங்க, தேசிய அளவுல வந்து காக்ரோச் பார்ட்டி வந்து போராட்டம் பண்ணாங்க. தமிழகத்திலயும் வந்து போராட்டம் பண்ணாங்க. காவிரி அணைக்கு தொடர்பா வந்து பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து போராட்டம் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிஎம் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. நமது முதலமைச்சருடைய அந்த திரைப்பட போஸ்டர் எல்லாம் வந்து அங்க உள்ள கிழிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ் வந்து நெறைய நடந்துட்டு இருக்கு. அப்பொழுதெல்லாம் தாவேகா வந்து போராட்டம் நடத்தவே இல்ல. ஒரு நடிகை பற்றி 2 பொருள்பட, அது நேரடியா இல்ல. 2 பொருள்பட வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசினாரு. உடனே வந்து தமிழகம் முழுக்க வந்து ஒரு போராட்டத்த ஒரு கிளர்ச்சி, ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. இது என்ன ஒரு மாற்று? அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. அது உங்களுக்கு எழுதா அந்த கேள்வி? அதாவது வந்து நம்ப ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ஏன் வந்து பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட் இவங்க நடத்தவே இல்ல, அப்படியே இருக்காங்க. அடிப்படையான மாநிலம் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைன்ற கேள்வி வந்து சரி. அத வந்து பண்ணணும். அவங்க அது வந்து அந்த இல்ல கேள்வியில அவங்க எதுக்கு ஆவேசப்படுறாங்க? எதுக்கு உணர்ச்சி இல்ல வசப்படுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல அந்த அந்த நம்ம அந்த அதுல நமது நம்ப அத குறைச்சு மதிப்பிட்டு விட நினைக்கிறேன். நான் என்ன மாநில இல்ல, இல்ல. நான் என்ன உரிமை சொல்றேன், சார்ந்து அவங்க உணர்ச்சி ஆஹா பெருக்கோட போராடல. அரசு இல்ல, இல்ல. நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதே கேள்வி மத்த அரசியல் கட்சிகள பார்த்தும் கேட்கலாம். மத்த அரசியல் கட்சிகள் வந்து எதுக்காக போராட்டம் நடத்துறாங்க? பல விஷயங்கள் இப்போ கூட ஒரு இவரு சொல்றாரு, நம்ம வந்து திமுக தலைவர், "நீங்கலாம் ஓட்டு போனா சாவே உங்களுக்குலாம் சாவே நல்ல சாவே வராதுடா. எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் பார்த்துக்கலான்ற" மாரி பொதுக்கூட்டத்தில பேசுறது. அப்படி கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, அரசியல் யாரு ஆர்.எஸ். பாரதி ஆர்.எஸ். பாரதி பேசுறாரு. அவர்கள் பேசினார், திமுக தலைவர். இப்போ நம்ம என்ன சொல்றோம், மூவ்மெண்ட் வந்து நடத்தணும்னு நம்ம சொல்றோம். இந்த இஷ்யூக்கு நடத்துறது வந்து என்னன்னா, அது அவங்களோட அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அது நடக்கிறது. அது அந்த ரியாக்ட் பண்றாங்க. திமுக அதுக்கேத்த மாரி அவங்க பேசுறாங்க. என்ன இங்க முக்கியமான விஷயம் நீங்க கேட்ட கேள்வியில, தாவேகா கட்சி வந்து என்னன்னா, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா, மாநில உரிமை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள், அது நதிநீர் பிரச்சனையா இருக்கலாம், கல்வி பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மாநிலக்கு நிதி பங்கீடு குறைக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள் ஒரு அரசியல் கட்சியா அவங்களுடைய எதிர் இயக்கங்கள் என்ன நடக்குன்றது தான் நம்ம எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி அது. இல்ல, இல்ல. அவங்க இப்ப நீங்க இதுல வந்து இடையில வந்து ஒரு விஷயத்த நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. ஒரு பக்கம் வந்து திமுகவினர் வந்து பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அ மக்களுக்கு வந்து போக்குவரத்துலாம் வந்து முடக்கப்படுது. அதே மாரி தாவேக்காவினரும் வந்து போராட்டம் பண்றாங்க. மக்களுக்கான அந்த இயல்பு வாழ்க்கையே வந்து முற்றிலும் முடங்குது. 2 பெரிய கட்சிகளுடைய எந்த போராட்டத்தினால. இந்த அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்ட அந்த நாள்ல. அப்ப திமுக மூவ்மெண்ட் தானே பெருசா திமுக இருந்தாங்க. மூவ்மெண்ட் பெருசா இருந்தா கூட, தாவேக்காவும் ஆளுங்கூட கட்சி தானே. அதுக்கான ஒரு உத்தரவை வந்து முதலமைச்சர் வந்து இல்ல, கொடுக்காம இல்ல, இல்ல. அவங்க நான் போராடிப்பாங்களா? சொல்றேன். அந்த இயக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையையும் அவங்க கவனத்தில் கொள்றாங்களா? வெறும் உணர்ச்சி பெருக்கோட மட்டும் நடந்துக்கிறாங்கன்னு கேட்கிறேன் நானு. இல்ல அது அது அவங்க அது அவங்க அவங்க கட்சியோட அந்த வேலை அது. கட்சியோட தலைவரா இருக்கக்கூடியவர் இல்ல, தானே இல்ல, இங்க இல்ல, இல்ல. முதலமைச்சரா இது இருக்காரு. அது கேட்கிறேன். அந்த ப்ராசஸ்க்குள்ள அவங்க வர வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன பொறுத்தவரைன்னா, அரசியல் கட்சின்றது என்னன்னா, அதனால நான் சொல்ல வந்தேன். மாநில உரிமைகளுக்காக இந்த விஷயங்கள தாவேகா தன்னுடைய கருத்த வெளிப்படையா தெரிவிப்பதும், அது சார்ந்த அறவழியிலான போராட்டத்தை முன்னெடுப்பதும் அந்த அரசியல் கட்சி அத செய்யணும். ம். செய்யாம இருக்குது. நீங்க வந்து அந்த இடத்துக்கு வரணும் என்பது நமக்கு விஷயம் இல்ல. ஏன்னா, நம்ப அப்படி வரும்போது தான் உங்க கேடருக்கும், நீங்க உங்களோட உங்களோட ஊழியர்களும் உங்களுடைய அரசியல் தெரிஞ்சுப்பாங்க. மக்களும் உங்களோட அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்சுப்பாங்க. அது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். அத தாவேகா கட்சி முன்னெடுக்கணும் தான் நம்முடைய விருப்பமும், நம்ம சரிங்க. கோரிக்கையும். சரிங்க. இப்போ வந்து திமுக மேல வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே கூட்டணியில பங்கு பெற்ற அந்த கட்சி திமுக. திமுக வந்து இப்பொழுது மெல்ல மெல்ல பாஜக பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்புல கூட என்னன்னா, அவங்க வந்து வரட்டும், அவங்களுடைய காப்பி வரட்டும், பேசுவோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மக்களவை சபாநாயகர் கொடுத்த தேநீர் விருந்துல வந்து கனிமொழி அவர்கள் பங்கு கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. இதையெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக அவங்க இந்தியா கூட்டணியில வந்து இடம்பெறல. அடுத்தது வந்து பாஜக பக்கம் தான் திமுக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் வந்து பரப்பப்படுது, பேசப்படுது. அந்த விமர்சனம் வந்து உங்களுக்கு இருக்கா? இல்ல நம்ம என்னன்னா, அப்படி யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இஷ்யூ பேஸ்டு பேசுவோம். நம்ம ஃபேக்ட்ல தானே பேச முடியும். ம். இப்போ உதாரணத்துக்கு சட்டமன்றத்தில தீர்மானம் வரும்போது வந்து என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய சார்ந்த திருமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்டகரிக்கலா சொன்னார். நாங்க வந்து அன்னைக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். திமுக தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிச்சதுன்றத அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. ம். அப்பன்னா என்ன ஆகுதுன்னா, ஆனா அதுக்கான ஒரு எம்பிக்கள் கூட்டத்தில வந்து அவங்க கலந்துக்கலையா? அதான் சொல்ல வரேன். இப்போ வந்து அங்க ரெஜிஸ்டர் பண்ணாரு. அப்போ என்ன பாயிண்ட் நம்பர் 1 அசெம்பிளில அவர் எதிர்க்கட்சி தலைவரா பேசும்போது, நான் வந்து அன்னைக்கு நான் எதிர்த்தது நான் தான் ஃபர்ஸ்ட் எதிர்த்தேன். அந்த அந்த எதிர்ப்புக்கே சொந்தக்காரர்கள் நாங்கள்ன்றத ம். பெருமையோடு பதிவு செய்றாரு. நான் அத வரவேற்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1. 2வது என்ன வருது, தாவேகா வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டும்போது அவங்க வந்து பங்கெடுக்கல. நீ எப்படி கூட்ட முடியும்? எம்பி இல்லாத எப்படி கூட்ட முடியும்? எங்களோட கட்சியோட நிலைப்பாடுனா, திமுக கலந்திருக்கணும். அது வந்து தாவேகா கட்சி இல்ல. ஒரு கவர்ன்மென்ட் கூட்டும்போது, அந்த கூட்டத்தில போயிட்டு
நீங்க ம். அந்த கருத்துக்கள அவங்க பேசி, அவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கூட அந்த கூட்டத்த எப்படி நடத்தணும்னு பேசியிருக்கணும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய விருப்பம். ஆனா அவங்க கலந்துக்கல 2. 3வது விஷயம் என்னன்னு சொன்னா, இது மாரியான ஒரு கருத்து ஓடுது. அது மாரி ம். வந்தோனே இவங்க இந்த சைட்ல இருந்து அப்படி போயிடுவாங்களா? அப்படின்றாங்க. அப்படி போனா திமுகவுடைய அடித்தளத்துக்கே சிக்கலாயிடும் திமுகவுக்கு தெரியும். ஏன்னா, திமுகன்ற கட்சியும், திமுகவுக்கான ஒரு சப்போர்ட்டிங் இது இருக்கு இல்லையா? அது முழுக்க பார்த்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு தான். நீங்க வந்து பாஜக எதிர்ப்புல திமுகவோட உறுதிய பொறுத்து தான் அதுக்கான இன்டலெக்சுவல்ஸ் ஆனா ஏற்கனவே அவன் வந்து பாஜக அல்ல கூட்டணி அமைச்சவங்க இல்ல, தானே! இல்ல. அது அது தனி. அரசியலயே இல்ல, இல்ல. பங்கேற்றாங்களே! அன்றைக்கு இருந்த சூழல் வேற, இன்றைக்கு இருந்த இப்ப இருக்கக்கூடிய சூழல் வேற. ம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திமுக அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போச்சுன்னா, திமுக அது வந்து அது சூசைட் போற ஏரியா தான் அது. ம். எனவே வந்து அப்படி போகும்ன்றத வந்து போகுமா போகாதான்றத நம்ம நான் என்னது ஒரு ஒரு மாரி ஒரு வரக்கூடிய கருத்துலருந்து புரிஞ்சுக்க முடியாது. நான் அஃபிஷியலா சட்டம் அசெம்பிளில எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசினார்? திமுக நிலைப்பாடு. ஓட்டு போடும்போது என்ன சொன்னாரு? அதுதான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. பட் வெயிட் பண்ணுவோம் அவங்க என்ன மூவ் பண்றாங்கன்னா, அப்படி போனாங்கன்னா அதுக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல உருவாக்கும். சரி. இப்ப இடதுசாரிகள் வந்து கூட்டணியிலே இல்ல. திமுக கூட்டணியிலும் இல்ல. தாவேக கூட்டணியிலுமே இல்ல. ஏன்னா, அவங்க கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு கூட்டத்த கூட்டுனாங்க. அதுல நீங்க கலந்துக்கல. அப்படி இருக்கும்பொழுது, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அப்ப மீண்டும் திமுக கூட்டணிக்கு இடதுசாரிகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கா? நாங்க இத பத்தி எங்களுடைய கட்சியுடைய மாநில குழு, அதாவது ஐஆர்எஸ் பாடி நாங்க இப்ப சமீபத்தில நடந்து விவாதிச்சோம். எங்களுடைய பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் வந்திருந்தாரு. அப்ப என்னன்னா, இப்ப வரைக்கும் அத பத்தி நம்ம வந்து அந்த இஷ்யூஸ பார்க்க வேண்டியதில்ல. நாங்க என்ன யோசிச்சிருக்கோம்னு சொன்னா வந்து, இப் இன் நான் முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னாடி பிரச்சனைன்னா, ஒரு கம்யூனிஸ்ட்டுகளுடைய தனிப்பட்ட ஐடென்டிட்டி, இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி. கம்யூனிஸ்ட்டுகளுடைய கருத்தியல் வந்து இன்னைக்கு ரொம்ப தேவையாக, ஒவ்வொரு விஷயத்திலும் கம்யூனிஸ்ட்ல என்ன சொல்றாங்க. இப்ப நீங்க ம். பிரஸ்ஸே கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், "எப்பா சிபிஎம்மோட ஒப்பீனியன் என்னப்பா?" அவங்க என்ன சொல்றாங்க? ஏன்னா, அவங்க வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து கரெக்ட்டா பேசுவாங்கன்னு அப்படின்னு ஒரு எங்களுடைய செயல்பாடு மூலியமாக அத மக்கள் புரிஞ்சிருக்காங்க. அத இயக்கங்கள் மூலியமாக, செயல்பாடு மூலம் தொடர்ச்சியாக முன்னெடுப்பது. எங்களுடைய இண்டிபெண்டன்ட்டான எங்களுடைய ஃபங்ஷனிங் வந்து வெளிப்படுத்துவது என்பதுதான் இப்போ எங்களுடைய மிக முக்கியமான விஷயமா வச்சிருக்கோம். ம். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இல்ல கம்யூனிஸ்ட்டுகள் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் கிட்ட இப்போ அவங்களுடைய உணர்வுகளோட நாங்க வந்து உரையாட வேண்டிய தேவை இருக்குது. எனவே அந்த அடிப்படையில தான் நம்ம செயல்பாட கொண்டு போதுன்றோம். இந்த தேர்தல் வரும்பொழுது நம்ம அத பத்தி அப்போதைக்கு முடிவு பண்ணிக்கலாம். ம். முன்கூட்டியே இப்போ நாங்க ஒண்ணும் எலக்ஷன்ல நின்னு ஒட்டு மொத்தமானோ அந்த இடத்துக்கு போறது கிடையாது. ஏன்னா, ஏதாவது ஒரு வகையில ஒரு ஒரு அணி சேர்க்கை ஏன்னா, இப்ப கடந்த தேர்தல் காலத்துல வந்து அ இடதுசாரிகள் நடத்தப்பட்ட விதம் வந்து இன்னமும் அந்த வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 6, 6 சீட்டு குடுத்தாங்க. அதுல வந்து 1 சீட்ட குடுத்து 5 சீட்டுன்னு இது பண்ணி, மீண்டும் வந்து அவர்களுடைய சந்திப்பு முதல்வர் சந்திப்புக்கான நேரம், அந்த இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிருப்தி, அந்த வலி வந்து இன்னமும் நீடிக்குதா? இல்ல. அது கட்டாயம் தான். அதாவது அந்த நடத்தப்பட்ட விதம் இப்ப திமுகல இருக்கிற பல நண்பர்கள் என்கிட்டயே பேசுறாங்க. செகண்ட் லெவல் லீடர்ஸ்லாம். ஸ் ஏங்க உங்களுக்கு குறைச்சது எங்களுக்கே விருப்பம் இல்லங்க. ஏன் தான் எங்க தலைவர் இப்படி பண்ணாருன்னு தெரியலங்க. அவரு ஏன் இவ்வளவு பண்ணாருங்க? எப்படி ம். இருந்தாலும் வந்து நாங்க ஒரு உங்கள அப்படி நின்னத ஃப்ரேம்ல உங்க தலைவர்கள அப்படி காமிச்சாலே எனக்கே வலிச்சுதுங்கன்றாங்க. பல ஆட்கள். ஏன்னா, ஏங்க அதெல்லாம் ஒரு சீட்ல என்னங்க வந்துற போகுது அது? லெஃப்ட் ம். பார்ட்டிஸ் குடுக்கறத விட வேற என்னங்க இருக்குதுன்றது திமுகவே புரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இடம் தான் வச்சுக்கங்களேன். இல்ல பிரச்சனை எங்களுக்கு ஏன் சீட்ட தெரியுமா குடுக்குறாங்க? எல்லா கட்சியிலும் ஒரு முதலாளித்துவ கட்சி. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம், இப்ப காஞ்சிபுரத்துல கம்பெனி இருக்கு. பல எல்லா இடத்துலயும் ஃபேக்டரிஸ் உருவாக்குறாங்க. ஃபேக்டரில என்ன குடுக்குறாங்க, எல்லாம் குறைஞ்ச வெறும் சீப் எந்த நாட்டுல வந்தாலும் லேண்ட் சீப்பா குடுக்குறாங்க. தண்ணி செருப்பு, ரோடு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணது. ஒர்க்கருக்கு மட்டும் ரூ. 10,000 சம்பளம் 8,000ன்றாங்க. ம். நாங்க வந்து தொழிலாளி குடுப்போம் 18,000 25,000 குடியா, மினிமம் வேஜ் குடியா. இதான் விஷயம்னு சொல்லிட்டு நம்ம கொடி பிடிப்போம். அப்போ ம். முதலாளி என்ன நினைப்பான், உள்நாட்டு முதலாளியும் சரி, வெளிநாட்டு முதலாளியும் சரி, எப்பா இவனுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இன்னொரு 10 சீட்டு எம்எல்ஏ இருந்தாலும் இவனுக்கு வந்து நெருக்கடி ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு அவனுக்கு இது இருக்கு. எனவே எங்களுடைய எண்ணிக்கையை அரசியல் பலத்த குறைப்பதற்கு முதலாளிகளும், நிலப்பிரபுக்களும் என்ன பிரஷர் குடுப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அந்த கட்சியில அப்படிப்பட்ட ஆளும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அந்த பிரஷருக்கு இரையாவுறாங்க. ஆனா கடைசியில பாருங்க, எங்களுக்கு 6 கேட்டோம். நீ 5 குடுத்த. நான் 2 தான் ஜெயிச்சேன். ஆனா 2 தான் இப்ப பெருசாச்சு பாருங்க. இப்ப ம். இந்த 2ல தானே கவர்மெண்ட் நீங்க சொல்ட்டீங்கல்ல. 2ஆ 3ஆன்னு கிடையாது. ஆனா அந்த 2 நம்பர் வந்து எந்த இடத்துல வந்து நின்னு ஒரு நம்பிக்கை குடுக்கக்கூடிய இடமா மாறுது. ஸோ ம். இந்த எலக்ஷன் மாரி ப்ராசஸ்ல அதுல அவங்க வந்து பெருமை அடிச்சுக்கிறாங்க. எங்க கூட்டணி கட்சிகளால தான் உங்க ஆட்சி நடக்குது. அது இப்ப அப்புறம் இப்ப திமுகவோட வந்து எங்களால தான் உங்களுக்கு ஒரு இவ்வளவு சீட்டு பெருமைப்படுத்துறாங்க. ஜெயிச்சதே நான் சொல்ல முடியும். இப்ப ம். திமுகவ பார்த்து நாங்கலாம் சப்போர்ட் பண்ண தானே உங்களுக்கு இந்த எம்எல்ஏ வந்தது. நீங்களும் கிவ் அண்ட் டேக் இன் இல்ல இது பாலிடிக்ஸ். ஆட்சிக்கே சொல்றாங்க. இந்த ஆட்சி நடக்கிறது எங்க கூட்டணி கட்சியினால தான் அதுதாங்க அப்டின்றாங்க. அது ஆண்ட அவர் பார்வைங்க வந்து அது. இந்த கல்லாப்பட்டி கூட்டணிலாம் வந்து அதான் சார் விமர்சிச்சாரு. அதெல்லாம் பேசி அவங்க தானே இப்ப இல்ல, இல்ல குடுக்குறாங்கன்ற மாரி அதெல்லாம் விமர்சனம் பேசி பண்றாங்க. இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க. நானே கேட்டேன் என்ன நீங்க
இந்த கேரக்டருக்கெல்லாம் வேற வார்த்தை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பேசி வலிச்சு அத விட்டுருங்க அத. ம். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க சொன்ன மாரி இந்த எண்ணிக்கை சார்ந்து வருத்தம் இருக்கின்ற எந்த கட்சி இருந்தாலும் எங்களுக்கு வந்து எல்லாத்த பத்தி எங்களுக்கு ஒரு அசஸ்மென்ட் இருக்கு. எங்கள பத்தியும் ஒரு மதிப்பீடு இருக்குது. ம். நாங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வளர்றது தான் இப்பத்தி நம்மோட வேல. அதுல ம். தேர்தல் அரசியல்ல இப்ப நாங்க ரோட்ல போராடிறோம், மக்கள் செல்வாக்கு பெற்றோம். ஆனா வாக்கு பெட்டிக்கு போகும்போது பேக்ல போயிடுறோம். ஸோ பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் புரொட்டஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களால ம். தேர்தல் அரசியல்ல பின்னாடி போறோம். இந்த பிரச்சனை என்னன்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த ம். மாரி விஷயங்கள்ல வரக்கூடிய காலகட்டத்தில அதிலயும் எப்படி வந்து இல்ல வின்னோர் இப்ப பண்றதுலாம். உங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படுத்த டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்குமா? ஏன்னா வந்து ஊடகங்கள்லாம் வந்து ஒரே பரபரப்பு வந்து தொடர்ச்சியாக ஒரு 10 நாளுக்கு மேல இருந்துச்சு. அ ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறதாகட்டும், ஆதரவு கொடுக்கப்பட்ட பிறகு கூட அமைச்சர்கள் சேருவாங்களா? அந்த இது பிரச்சனையாகட்டும், அ நம்பிக்கை வாக்கெடுப்பாகட்டும், அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது இடதுசாரிகள் வந்து ஒரு ஒரு பெரிய லைம் லைட்ல தான் இருந்தாங்க. அ அந்த சூழல் வந்து இப்ப திமுக கூட்டணியில் இருந்ததை விட, இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அ வாக்கு வங்கியாகட்டும், அவருடைய வளர்ச்சியாகட்டும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரலாமா? நேச்சுரலி என்னன்னா வந்து ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட போறோம் இல்லையா? அ. இப்போ நீங்க உதாரணத்துக்கு தாவேகாவுடைய வோட் பேஸ் இந்த யங்ஸ்டர்ஸ்ல யங் ஜெனரேஷன் கிட்ட இப்ப எங்களோட தலைவர்கள் போறாங்கல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது ம். என்ன கம்யூனிஸ்ட்ன்னு பார்த்த உடனே அவங்க உரையாடுறது, பல யங்ஸ்டர்ஸ் கம்யூனிஸ்ட்களோட பேசக்கூடிய விஷயம் எல்லாம் ஒரு அது மட்டும் இல்ல. இப்ப நம்ம வந்து இன்னொரு பக்கம் அவங்க எங்க பார்த்தாலும் ரோட்ல இவங்க போராட்டக்கிறாங்க. நீங்க என்னதான் எனக்கு பூம் குடுத்தாலும் நான் தெருவுல இருக்கணும்ல. ம். சரி இன்னைக்கு டிவில காமிச்சிட்டீங்க. அவங்க டிவில இருந்து எங்கிட்ட ரோட்ல போகும்போது ஆள காணோம்னா என்ன ஆகும்? ரோட்ல போனா சிவப்பு கொடி பறக்குது. தினசரி எங்கனா போராட்டம் நடந்தா பார்த்தீங்கன்னா, டெய்லியும் டிவிய பார்த்துட்டு எந்த எங்கனா ஒரு பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி கொடி தான் பறக்குது. அப்போ மக்கள் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. இந்த பார்ட்டியோட விஷயம் இருக்கு. இப்ப ம். நீங்க வந்து சென்னையில பாருங்க, நீங்க வந்து கிரவுண்ட் கனப்படுத்துதல் கார்ப்பரேஷன் கிரவுண்ட் வந்து இன்னைக்கு எஸ்டிஏடி குடுக்குறாங்க. ஏதா ஒரு கட்சி அறிக்கை விடுதா பாருங்க, நாங்க மட்டும் தான் ரோட்ல போராட்டம் பண்றோம். ம். கார்ப்பரேஷன் கிரவுண்ட நீங்க எஸ்டிஏடி குடுக்குறீங்க. அது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அதுவும் கவர்ன்மெண்ட் தான். ஆனா கார்ப்பரேஷன் கிரவுண்ட் இருக்கும்போது எல்லாரும் போய் விளையாடலாம். எஸ்டிஏடிக்கு போனா பணம் குடுக்கணும். ம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தூக்கி போயிட்டு எஸ்டிஏடி குடுக்குறாங்க. யார் கேட்டா? அப்ப இந்த ம். இஷ்யூவ ரைஸ் பண்றாங்கல்ல. இந்த இஷ்யூ மூலியமா அப்ப யங்ஸ்டர் கரெக்ட் இவங்க காமிச்சாங்க. நம்ம டிவில பார்த்தோம். பாருங்க நம்ம விளையாட்டு பிரச்சனைகளுக்காக இந்த இயக்கம் குடுக்குது. ம். இப்ப நீங்க வந்து தேனியில உங்களுக்கு தெரியும் மேகமலை. பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து இ க வனத்துக்கான ஒரு இடமாண்ணா. ம். எங்க பார்ட்டி செக்ரட்டரி அங்க போறாரு. எல்லா கட்சியும் வராங்க. ஆனா பல்லாயிரக்கணக்கான அவர் போகும்போது கம்யூனிஸ்ட் கட்சி கொடி வந்துச்சுடா நம்பிக்கை வந்துடா. எதையாவது காப்பாத்திருவாங்க. உடனே அமைச்சர் பேசுறார் சட்டமன்றம். இல்லங்க சண்முகம் வந்து என்கிட்ட வந்து அமைச்சர் என்கிட்ட சிபிஎம் செக்ரட்டரி என்கிட்ட சொன்னாரு. நாங்க அத கனிவோட பரிசீலிக்கின்றோம். அப்போ காமிக்கிறது ஒண்ணு இருக்குது. தொலைக்காட்சியில எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபேஸ். இன்னொரு பக்கம் ஃபீல்டுல நாங்க இருக்கோம். ஸோ ம். ஃபீல்டு எதுவும் கனெக்ட் ஆகணும்னா, இப்போ வந்து இந்த சமகாலத்துல வந்துன்னா சமீப காலத்துல இடதுசாரிகளோட செல்வாக்கு வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு என்பது நிதர்சனமான உண்மை. இது அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கு. ம். சரி. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட பலரும் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டு நீடிக்காது அப்படிங்கிறது தான். அ அதுக்கு முக்கியமான காரணம் இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் வந்து ஆதரவு வந்து வாபஸ் வாங்கிடலாம் எந்த நேரத்திலயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுல எந்த ஏதாவது உண்மை இருக்கா? இல்ல நான் என்ன நினைக்கிறேன் திமுக பார்த்தோம்னா, திமுக வந்து அவங்க நினைப்பு என்ன இருக்குன்னா, எப்படியாவது இந்த கவர்மெண்ட் கலைஞ்சிரும்டா சாமி இவனுங்கள முதல்ல இவன் ஆட்டத்த கழிச்சிட்டா தான் நிம்மதி வரும்ன்ற மாரி ஒரு மனநிலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ம். மனநிலையில வாழ்றது வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனா, நான் என்ன சொல்றேன், மக்கள் தான் இது. நீங்க நீங்க டெமோக்ரஸியோட பியூட்டி என்ன தெரியுமா? மக்கள் தான் அவங்களுக்கான தலைவர தேர்ந்தெடுப்பான். ம். மக்கள் வந்து எனக்கு தலைவர் விஜயன்னு தேர்ந்தெடுத்துட்டேன்னா, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ம். மக்கள்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி, இல்ல நான் இவரு தப்பு பண்றாரு. நான் கொண்டு வர வேண்டியது தான் டெமோக்ரஸியோடைய நாதம் அது. அத அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல. பதட்டத்துல இருக்கிறாங்க. அந்த பதட்டம் வந்து என்னன்னா, ஆனா எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல. நீங்க திமுகவோட லீடர்ஷிப் இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்கனவே கொஞ்சம் நின்னு ரொம்ப நாளா கட்சி உள்ள இருக்கிற ஆளுகள் என்னன்னா, இந்த சபிச்சுட்டு போறது, இப்படி இந்த மாரி மனநிலை எப்படா கழச்சி விடலான்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொரு ஒரு செக்ஷன் திமுகல பார்த்தீங்கன்னா, இல்ல நம்ம வந்து இந்த 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 டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்ட வந்து ஏத்துக்கணும். நம்ம வந்து அரசியலா ஃபைட் பண்ணுவோம். அப்படின்னு ஒரு உணர்வு வந்து திமுகல இப்ப கொஞ்சம் அப்படி ஒரு மேல வர மாரி தெரியுது. அது எங்க எதிரொலிக்குன்னா, இப்ப கோயம்புத்தூர்ல வந்து அந்த மாணவர்கள் வாங்க நம்ம ம். யூத் ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட் சார்பா ஒரு போராட்டம் நடத்தலாம். உடனே போறாங்க. திருவள்ளூர் இஷ்யூவா உதயநிதி ஸ்டாலினோட ஸ்டேட்மெண்ட். அப்ப திமுகக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஒரு யங் டீம் வந்து இல்ல இந்த 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 அதாவது வந்து அந்த பதவி இதெல்லாம் இல்லாம திராவிட இயக்கத்தினுடைய விழுமியங்களுக்காக திமுகவுக்குள்ள வந்தாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் ம். பேரு. ம். அந்த செக்ஷன்ல ஒரு யங் செக்ஷன் அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, இல்ல நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கா ஃபங்ஷன் ஆக வேண்டிய தேவை இருக்குது. நம்ம இடம் ம். இதுதான். பட் வின் பண்ணணும்னா நம்ம இட்ஸ் டேக் சம் டைம். நம்ம அந்த ஆட்டத்துல இறங்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்குறாங்க. இடதுசாரிகள் போலவே அ பயணப்படுறாங்களா? சிந்திக்கிறாங்களா? இடதுசாரிகள் போல நம்ம சொல்ல முடியுமா தெரியாது. ம். அவங்க அவங்களுடைய அரசியல் இதுக்காக மூவ் ஆகுறாங்க.
ஸோ இது வந்து இப்பயும் அந்த கான்ட்ராடிக்ஷன் எப்படி திமுகக்குள்ள நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். யார் ஜெயிக்க போறா இதுல? பெரிய கூட்டம் ஜெயிக்க போதா, சின்ன கூட்டம் ஜெயிக்க போதான்றது அது பிரச்சனை. அது அவங்க கட்சி சார்ந்த விஷயம். நம்மை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மக்கள் ஒரு கட்சியை பெரும்பான்மையா கருதுறாங்க. எனவே அந்த அடிப்படையில போவோம். மக்களுக்கு விரோதமா செயல்படும்போது நம்ம பார்க்கணும். கலைச்சிறது அப்படின்னு பார்க்கறது, கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுலாம் அந்த கட்சியோட எ ஆசையா இருக்கலாம், விருப்பமா இருக்கலாம். ஆனா எங்கள பொறுத்த நான் கூட என்ன சொன்னோம்னா, இருக்கக்கூடிய வெளியில தமிழ் நிலப்பரப்புல இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் முதலாளிகள் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள். நீங்க ஒவ்வொரு துறையிலும் பார்த்தீங்கன்னா, சின்ன கடை டீ கடை வச்சவன் இப்ப கிடையாது. சாய் கிங்ஸ்ன்னு வந்துச்சு. சாய் கிங்ஸ் எவன் ஓனர்ன்னு யாருக்கும் தெரியாது. 100 டீ கடை இருந்தது. 100 முதலாளி இருந்தாப்ல. ஒரே சாய் கிங்ஸ் கடை. அது மாரி வந்து 10 டீ கடை வந்துட்டான் கார்ப்பரேட். அவனே இந்த 100 எம்எல்ல டீ குடுக்குறான். டீ கடையே காலி ஆயிடுச்சு. ஆட்டோ ஓட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்டோ எடுக்குறாங்க. ஆனா ஓலா ஆட்டோ, ரேபிடோ ஆட்டோ, ஊபர் ஆட்டோ. ஊபர் முதலாளி யாரு? ரேபிடோ முதலாளி யாரு? அவனுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாது. அப்போ ஆட்டோ ஓட்டுற கார்ப்பரேட் முதலாளி. லோட் அடிக்கிற வண்டி. நீங்க வந்து என்னன்னா இங்க ஆப்ல போனா லோட் அடிக்கிற வண்டி வரும். வண்டி வந்து நான் வண்டி ஓட்டுறேன். ஆனா நீங்க ஆப்ல பயன்படுத்துறீங்க. எனக்கு ரூ. 700 குடுக்குறீங்க சவாரி. அப்போ நீங்க இந்த தொழில்ல இருந்து எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னா, ஏன் நீட் கோச்சிங் நடத்துறதுலருந்து, எக்ஸாம் கோச்சிங் நடத்துறதுலருந்து, காலேஜ் நடத்துறதுலருந்து, ஹாஸ்பிட்டல் நடத்துறதுலருந்து, எல்லா இயற்கை வளங்கள். இப்போ வந்து நீங்க வந்து இந்த நம்ம இதெல்லாம் மொபைல்ல பயன்படும் டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ் என்ன ஆகுது? டேட்டா சென்டர்ஸ்க்கு எவ்வளோ தண்ணி போகுது? அதுக்கான நம்ம நெருக்கடி இது அப்ப என்னன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து என்னன்னா கார்ப்பரேட்ல வந்து வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்போதைக்கு. அந்த வேட்டையாடலுக்கு எதிராக ஒரு பக்கம் என்ன நடக்குது? இன்னொரு பக்கம் வந்து மத அடிப்படைவாத கருத்துக்கள நுழைக்கிறாங்க. ஸோ கார்ப்பரேட் கம்யூனல் நெக்ஸஸ் இங்க ஒர்க் ஆகுது. இந்த பாலிடிக்ஸ்க்கு எதிராக ஒரு அரசியல் விழிப்புணர்வு, அந்த அரசியல் உரையாடல தமிழ் நிலப்பரப்புல உருவாக்குவது தான் கம்யூனிஸ்டுகளுடைய பிரதானம். அந்த இலக்குல எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்தும். அவ்வளவுதான். எனக்கு எந்தெந்த வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த வாய்ப்பெல்லாம் நாங்க பயன்படுத்திட்டே இருப்போம். அதுதான் இப்போதைக்கு எங்களுடைய முக்கியமான, பிரதானமான செயல்பாடா இருக்கும். நல்லது சார். நிகழ்ச்சியில் உங்களுக்கு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்த் தொலைக்காட்சி சார்பில் நன்றி. தேங்க் யூ. நன்றி. கேள்வி களம்.